நாம் யாவரும் தலைகளை வணங்கி ஜெபிக்க கடவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலே நீர் எங்களோடு கூட வாசம் செய்கிறவராய் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் உம்முடைய வழியிலே நடத்தி வருகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. கர்த்தாவே, உம்முடைய முகத்தை பார்த்து வாழுகிற இந்த நல்ல பாக்கியத்தையும் இந்த ஸ்லாக்கியத்தையும் இந்த பொன்னான எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, நீர் சபையென்று ஸ்தாபித்து அந்த சபையின் மூலமாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கற்று தேர் வருகிற எல்லா கர்த்தருடைய பாடங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் பாடல் ஆராதனை வேளையிலும் ஜெப வேளையிலும் கர்த்தாவே, தேவ செய்தியிலும் நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. எங்களுடைய இருதயம் எங்களுடைய ஆவியினால் நிறைந்து எப்பொழுதும் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற நல்ல வழிகளை போதித்தருளும். அந்த வார்த்தையை நாங்கள் வெளியே சிதறவிட்டு விடாதபடிக்கு அதை சேர்த்து வைத்து கொண்டு எங்கள் ஜீவியத்தில் வளர எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். எங்களை ஊன்ற கட்டுவீராக. கிறிஸ்தவ ஜீவியத்தில் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பாடல் எண் 2 யாவரும் எடுத்துக்கொள்வோம். சிறுவர்கள் சேர்ந்து பாடணும். அங்கங்கு திரும்பி மற்றவர்களோட பேசாமல் எல்லாரும் ஒரு மனதோடு கூட சேர்ந்து பாடுவோம். பெரியவர்கள் எல்லோரும் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். பாடல் எண் 2. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு.
நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. தேங்க்யூ. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகத்துவத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீ பெரியவர் ஆண்டவரே. உங்களுடைய உத்தமத்திற்கு நன்றி ஆண்டவரே. சிங்காசனம் விட்டிருக்கிறே நன்றி. உங்களுடைய ஆண்டு வல்லமையை எண்ணி ஆண்டவரை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை என்னென்று நிலைத்திருக்கிறதே, உங்களுடைய மகிமை என்னென்று நிலைத்திருக்கிறதே கர்த்தாவே. உங்களுடைய கணம் என்னென்று நிலைத்திருக்கிறதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ மகா பெரியவராக இருக்கிறதே ஸ்தோத்திரம். உயர்ந்தவராக இருக்கிறதே ஸ்தோத்திரம். சிங்காசனத்துக்குரியவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ டே லோர்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ தேங்க்யூ. தாய் தந்தை நீதானே தற்பராய் எங்கற்கு, தாய் தந்தை நீதானே தற்பராய் எங்கற்கு, தரணியில் வேறோர் துணை இல்லையே, தரணியில் வேறோர் துணை இல்லையே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, மகத்துவ தேவனே, வல்லமையாயிப்போ வந்திடும், வல்லமையாயிப்போ வந்திடும். ஒரு வாழ்க்கையிலே நம்ம ஆதரிக்கிற தாய் தந்தை தான் மேலானது என்று நாம் அறிந்திருப்போம். ஆனால் இந்த பூமியிலே நாங்கள் எதையும் நம்பவில்லை. தாய் தந்தையோடு ஆண்டவர் கூறினபடி தந்தையோ உங்கள் தாயோ கைவிட முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். அவ்விதமாய் ஓக்கத்தாவை நான் நம்பியிருக்கிறேன். தாயை விட தந்தையை விட எல்லாம் நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறேன், நீரே எங்களுடைய தாயாய் தந்தையாக இருக்கிறீரே என்று இருக்கும் பொழுது தான் நம்முடைய மகத்துவத்தை நாம் கண்டவர்களாக இருப்போம். நம்முடைய நம்பிக்கை தாயின் மீது கூட அல்ல, தன் தந்தையின் மீது கூட அல்ல, கர்த்தரே சாய்ந்து கொள்கின்ற ஒரு தெய்வ ஜனம். அல்லேலூயா. அதுபோன்று நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான சார்ந்து என்ற பங்கை எல்லாம் இழந்துவிட்டு, ஆண்டவரே நாங்கள் எதையும் நம்பியிருக்கவில்லை, என் பணத்தை நம்பியிருக்கவில்லை, என்னுடைய அந்தஸ்தை நம்பியிருக்கவில்லை, ஆஸ்தியை நம்பியிருக்கவில்லை, நாங்கள் நாளையை நம்பி நாங்கள் காத்திருக்கவில்லை. ஓ கர்த்தாவே, நீரே எங்களுடைய நம்பிக்கை, நீரே எங்களுடைய நங்கூரம், கர்த்தாவே நீரே எங்களுடைய முழு நம்பிக்கையாக இருக்கிறதே என்று சொல்லும் பொழுது தான் அங்கே தாழ்மை உண்டாகிறது. அந்த தாழ்மையில் தான் தாய் தந்தை நீரே தற்பராக எங்களுக்கு இவர் கதியில்லை ஆண்டவரே என்று சொல்லி அவரை மகத்துவத்தை போற்ற முடியும். தாய் தந்தை நீதானே தற்பரா எங்களுக்கு, தாய் தந்தை நீதானே தற்பரா எங்களுக்கு, தரணியில் வேறோர் துணை இல்லையே, தரணியில் வேறோர் துணை இல்லையே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, மகத்துவ தேவனே, வல்லமையாயிப்போ வந்திடும், வல்லமையாயிப்போ வந்திடும். பல்லவபிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிப்பதும் போற்றுவதும் ஆராதிப்பதும் நாங்கள் வாழ்விலை பெற்றிருக்கிற பொன்னான பாக்கியம் என்று அறிந்திருக்கிறோம். இது ஒன்றே, இந்த ஆராதனை ஒன்றே நித்தியமாய் நிலைத்து நிற்கும் என்று அறிந்திருக்கிறோம். இந்த மண்ணில் உள்ள எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு இடையூறாய் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் விட நீர் ஒருவரே மேலானவர். இந்த உலகத்துடைய மகிமையை காட்டுகின்ற இந்த உலகத்தின் அதிபதியை நாங்கள் மறுத்து உமையை தழுவிக்கொள்கின்ற பாக்கியத்தை தந்தீரே. ஒருவரே பணிய முடியாது எங்களை செய்திருக்கிறீரே. தேவனாய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒன்றையும் நாங்கள் ஆராதிப்பதிலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பணமோ அல்லது மனுஷர்களோ அல்லது எந்த விதமான புகழோ ஆண்டவரே நாளைய குறித்த ஒரு எண்ணங்களோ கூட எங்களை வைத்து ஆளுகை செய்வதில்லையே. கர்த்தாவே, நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் எங்களுடைய காலங்களாக இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்துகின்ற நம்முடைய ராஜாவை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சிங்காசனத்தில் இந்த ஒருவர் தவிர வேறு ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களுடைய எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வேதனை இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் மேலாய் உங்களுடைய ஆளுகை இருக்கிறதே, உங்களுடைய சிங்காசனம் இருக்கிறதே. கர்த்தர் பெரியவராக இருந்து எங்களை ஆளுகை செய்கிற தெய்வத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற ஜனமாய், உமையை தொழுகின்ற ஜனமாய், உலகத்தின் அதிபதி ஆண்டு மறுக்கிற ஜனமாய், தேவனாய் கர்த்தர் ஒருவரே நாங்கள் இறுதியில் வைத்து பூஜித்து ஆராதனை செய்கிற மக்களாய் தெரிந்து கொண்ட தேவருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய திவ்ய சபையிலே ஆண்டவரே நம்முடைய ஆராதனை தொடர்ந்து இருப்பதாக, நம்முடைய சபையிலே நாம் மையப்படுவதாக ஆசிரியப்பிறாங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபம் என்று சொல்வது ஒரு அட்டாச் வித் காட், என்னோட கொண்ட தொடர்பு. நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பு தான் ஜெபம் என்று இல்லை.
அதுவும் ஜெபிக்கலாம், அதுவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நம் ஜெப வேலை மிகுந்த ஆனந்தம்தான். அதை விட ஜெபம் என்பதனுடைய பகுதி என்னவென்றால் டச் வித் காட், ஃபெலோஷிப் வித் காட், தேவனோடு கொண்ட உறவு தான். ஈனோக்கு அவன் தேவனோடு என்ன செய்தான்? இசைந்து நடந்தான். அதனால் ப்ரேயிங், அவன் ஜெபம் பண்ணி கொண்டே போனான் என்று இல்லை. டச் வித் காட், தேவனோடு கூட அந்த உறவை வைத்திருந்தான். ஆகவே தேவனோடு அவன் இசைந்து நடந்தான். ஹி டிட் நாட் ப்ளீஸ் ஹிம்செல்ஃப், தன்னை அவன் பிரியப்படுத்தவில்லை. ஹி ப்ளீஸ் காட். தேவன் பிரியமான எதுவோ அதையெல்லாம் கேட்டு அதை கேட்பான், பின்பு திரும்பி வந்து வீட்டிலே செய்வான். கேட்பான், பின் வீட்டிலே அதை திரும்பி வந்து செய்வான். தன்னை அவன் ஹி டிட் நாட் ப்ளீஸ் ஹிம்செல்ஃப் என்று எபிரேயர் 11 வாசிக்கிறோம். ஆகவே தேவன் அவன் கடைசியிலே அவனை எடுத்துக்கொண்டார். He walked with God for 300 years. 300 வருடங்களுக்கு சேர்ந்து நடந்தான். எத்தனை வருடங்கள்? ஒரு நாள் வீட்டுக்கு நான் சென்றிருந்த பொழுது அந்த அம்மையார் எத்தனை காலம்தான் இந்த பாடுகளோ தெரியவில்லை என்று சொன்னார்கள். வயது என்ன என்று கேட்டால் இன்னும் 60 70 ஏதோ ஒன்று வயது சொல்கிறார்கள். சரி, இன்னொரு 10 வருடம் இருக்குமா? ஆண்டவர் வரும் பொழுது நீங்கள் உங்கள் உயிரே எடுக்கப்படும் 85 வயது 80 வயதில் எடுக்கப்படலாமான்னு கேட்டால், ஏன் நாளை கூட எடுக்கப்படலாம் என்று சொன்னார்கள். பின்பு ஏன் நீங்கள் இப்படி அழுகிறீர்கள்? நீ இத்தனை காலம்தான் எவ்வளோ பாடுங்களோ என்று இப்படி அழுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? 2 Corinthians 4 இருக்கிற அதி சீக்கிரத்தில் நீங்கும். ஏனென்றால் அவர் டேஸ் ஆர் ஸ்மால். நம்முடைய நாட்கள் மிக சுருக்கம். மனுஷன் ஆயுசு நாட்களே 70 வருடம், அவனுடைய வெள்ளத்தின் மிகுதியினால் 80 வருடம். he can live after 80 years. 80 வருடத்திற்கு பிறகும் வாழலாம். பட் ஆன் ஈஸ் ஓன், அவனாகவே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்வது 80 years he can prolong இருக்கலாம். எக்ஸப்ஷனலி அவருக்கு ஊழியம் செய்கிற யாராக இருந்தாலும் ஒருவேளை ஆண்டவர் என்ன சொல்ல கூடும் என்று சொன்னார். நான் வரும் வரைக்கும் இவன் உயிரோடு இருந்தால் உனக்கு என்ன என்று தான் ஆண்டவர் சொல்வார். 1 யோவான் நிருபத்தை எழுதும் பொழுது யோவான் அப்போஸ்தலனுக்கு வயது 95 வயது. அவன் 70 80 தாண்டி 95 பேர் வாழ்கிறான். பின்பு அதற்கு பிறகு அவ்வளோ ஓல்டேஜிலே 98 வயதிலே எங்கே தூக்கி போட்டார்கள்? மத்மதீவிலே தூக்கி போட்டார்கள். அங்கேயும் ஊழியம் தொடர்ந்தது. அவனுக்கு சும்மா தனியாக இல்லை. ஆண்டவர் வந்தார். கர்த்தருடைய நாளிலே அவர் ஆவிக்குள்ளாய் மாறினார். டேக்கன் அப், லிஃப்டட் அப், படத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு புக்கை எழுது என்று எழுத சொன்னார். நான் சொல்வதில் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுவதையும் எனக்கு பார்ப்பதையும் விடம்பட என்று எழுது என்று சொன்னார். பாவம்ப்பா, நீ 98 வயசு, உனக்கு நீ எப்படி எழுத முடியும்? ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்று விட சொல்லவில்லை. யூ ரைட் இட் டவுன், நீ எழுது என்றான் அவர் சொன்னார். அவர் என்ன செய்தார்? எழுதினார். அன்றைக்கி சார் த குரூசியல் இன்னும் இந்த பயங்கரமான நிகழ்ச்சிகளிலே கண்டார். அங்கே அந்த 7 கலசங்கள் கொட்டப்படுவதும், அங்கே பூமியிலே வாதைகள் எத்தனையோ பெரிய வருவதையும் கண்டு அதெல்லாம் பார்த்து கொண்டே அதை எழுதவும் செய்கிறார். ரெடி டவுன் ஃபெய்த்ஃபுல்லி, அதை உண்மையாக அவர் எழுதினார். அப்படி யோவான் எழுதின அந்த வசனத்திற்கு, அந்த எழுதின வெளிப்பட்ட விசேஷத்திற்கு இயேசு எவ்விதம் அங்கீகாரம் கொடுத்தார்? இவன் எழுதின வசனத்தில் ஒன்றையும் ஒருவன் என்ன செய்யக்கூடாது, கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது என்று அவனுடைய எழுதின வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு சீல் வைத்தார். அவர் ப்ரூஃப் ரீடிங் என்று தனியாக பார்க்கவில்லை. பட் இஸ் ஃபெய்த்ஃபுல், உண்மையில் ஒன்றாக இருந்து ஹி டிட் த ஜாப், தன்னுடைய ஊழியத்தை அவன் முடித்தான். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அவ்வளோ யூஆர் கோயிங் டு லீவ் என்பதெல்லாம் காரியமில்லை. என் காலங்கள் யாருடைய கருத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. நோபடி கேன் ஜட்ஜ். ஒருவரும் உங்களை நியாயம் தீர்த்து முடிந்தது, உலகத்தில் வேண்டுமானால் முடிந்தது என்று சொல்வான். உங்களுக்கு 68 வயதா, ரிட்டையர்ட் என்று சொல்வான். தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் இன் காட்ஸ் மினிஸ்ட்ரி. தேவனுடைய ஊழியத்தில் என்ன இல்லை? சொல்லுங்கள். டோன்ட் திங்க் அபவுட் த ஏஜ். உங்களுடைய ஏஜை நீங்கள் எண்ணி பார்க்காது. நான் ஒரு நாளும் என் ஏஜை சிந்தித்து பார்த்ததில்லை. நூதனமாய் சபையில் உள்ள சிலர் என் வயதை குறிப்பிட்டு பார்த்து என்னத்தையாவது சொல்வதை கேட்டு அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். அவ்வளோ நான் சொல்லியிருக்கிறேன். சில இடத்தில் நான் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். இன்று வரைக்கும் நான் என்னுடைய சரீரத்தில் ஊசி போட்டதில்லை. God is keeping me healthy. I don't know, I will live till Jesus comes. இயேசு வரும் வரைக்கும் என்ன செய்வேன்? உயிரோடு வாழ்ந்தாலும் வாழ்வேன். மை டைம்ஸ் ஆர் வித் God. என்னுடைய காலங்கள் எப்படி யாருடைய கருத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் ஆயத்தம் இல்லையே பிரதர் சிஸ்டர் என்று சொல்லிவிடக்கூடாது. சொல்லலாமா? அப்பம் பிடிப்பதற்கு என்ன இல்லை? ஐயோ இப்படி திடீர்னு சொல்லிவிட்டீங்களே, ஆயத்தம் இல்லையே என்று சொல்லிவிடக்கூடாது. கர்த்தர் வரும்பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். வரும்பொழுது
நேற்று நீங்கள் போய் எங்கேயே போய் சென்னை சில்க்ஸ்லேருந்து எடுத்து வைத்த ஒரு ஒரு புடவையை இங்கே வைத்திருக்கிறீர்கள். அதை விரித்து கூட பார்க்கவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார், மேலே நீ மாடியிலே இருக்கும் பொழுது கத்த வரும் பொழுது அதை விரித்து பார்த்து விட்டு வரலாம் என்று கூட நினைச்சாதீர்கள். கீழே உங்கள் துணியை பார்ப்பதற்கு கீழே கூட இறங்காதுங்கள். ஆஃப்டர் ஆல் ஆர்டினரி கர்ச்சிப் கூட இருக்கட்டுமே, அதை கூட பார்ப்பதற்கு நினைச்சாதீர்கள். டோன்ட் கோ டவுன், கீழே போகாதீர்கள். தட் இஸ் யுவர் மைண்ட் இஸ் பேக். மேலே இருக்கிறீர்கள், உங்கள் மனம் என்ன செய்யக்கூடாது, கீழே அதை சென்று விடக்கூடாது. நீங்கள் கீழானவிலே அல்ல, மேலானவிலே நாடும் பொழுது தான். யூ டோன்ட் வென் ஜீசஸ் கம்ஸ், ஏசு வரும் பொழுது ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே மேலானவிலேயே குறித்தே எண்ணம் கொண்டிருக்கிறபடினார். தன் குறைகளைத்தான் எண்ணிந்திருப்பார்கள், தாழ்மைப்பட்டிருப்பார்கள். மற்ற எதையும் அவர்கள் நினைச்ச மாட்டார்கள். கீழானவிலே எண்ணி கலங்கி புலம்பி இருக்க மாட்டார்கள். ஆகையால் தான் ஒன்றிற்கும் ஒருவருக்கும் நினைச்சாதீர்கள், கடன்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பக்கத்து ஒரு சேட்டு கடைக்காரன் இடத்துல போய் கடன் வாங்கி கொண்டு வந்தால் உங்களை கத்தர் எடுத்துக்கொள்ள மாட்டார். போய் முதலாவது என்ன செய்துட்டோ சேட்டு போய் செட்டில் பண்ணிட்டு வா என்று சொல்லுவார். அல்ல நீ எடுத்துக்கொள்ளப்படுவதை சேட்டு பார்த்தான் என்ன சொல்லுவான், யோ கடன் கொடுக்காம போகிறான்டா, கீழே இறக்க முடியா, யார் இது இயேசு கிறிஸ்துவா, கீழே இறக்கையா, அவனுக்கு எனக்கு 10,000 ரூபாய் தரணும் என்று அவன் கூப்பிடுவான். ஆண்டவர் என்ன செய்வார், பொத்தென்று போட்டு விடுவார். ஏனென்றார் அவர் யார், அவர் நீதியின் செங்கோல் உடையவர். அவர் நீதியின் செங்கோல் என்றும் வளையாத செங்கோல், என்றென்றும் நீதியை விரும்புகிறார். வாடி சச்ச அவருடைய நீதி, இந்த செப்டர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் செங்கோல் என்று சொல்வது வளைவதே இல்லை, குன்றி போவதே இல்லை. இதை நாம் சொல்கிறோம், டோன்ட் பாரோ. ஒருவனிடத்திலும் யாதொன்றுக்கும் ஒன்றுக்கும் நிச்சயாதீர்கள், கடன்படார்கள். ஒரு மனுஷனிடத்திலையும் என்ன காரியமாக இருந்தாலும் டோன்ட் பாரோ தம், அவர்களுக்கு நீங்கள் கடன்படாது என்று நாம் சொல்கிறோம். ஏனென்றால் ரெடி, எல்லாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும், செட்டில் பண்ணி வைத்திருக்க வேண்டும், இதயத்திலேயே செட்டில் பண்ணி வைத்திருக்க வேண்டும். அப் டு டேட், இன்று வரைக்கும் உள்ள காரியம் செட்டில் பண்ணினால் போதும். தட் இஸ் கரெக்ட். அடுத்த மாதத்துக்கு என்றெல்லாம் செட்டில் பண்ண வேண்டும் என்று அவசியம் இல்லையே. என் பிள்ளைகளுக்காக நான் அடுத்த மாதத்துக்கு செட்டில் பண்ணி விட்டு வரேன் என்று சொன்னால் நீங்கள் மாத்திரம் எடுக்கப்பட்டு விட்டு அடுத்த மாதத்திற்கு அவனை பொத்தென்று கிளை தள்ளி விடுவதா? உங்கள் முழு குடும்பம் இப்படி தானே இருக்க வேண்டும். ரெடி ஃபார் டுடே, இந்த ஆயத்தத்தில் இருக்க வேண்டும். காலங்கள் இருக்கும் பொழுதே ஒரு புத்தி சொல்லுங்கள், ஒரு தூக்கி விடுங்கள், ஒரு ஊன்ற கட்டுங்கள், உற்சாகப்படுத்துங்கள், வசனத்தை நினைவுபடுத்துங்கள், பாடி மகிழுங்கள், வேத வசனத்தை தியானிங்கள், ஜெபம் செய்யுங்கள். அதெல்லாம் எப்பொழுது இருக்க வேண்டும், தொடர்ந்து இருக்க வேண்டும். எதை நம்பி அதை செய்கிறோம், வருவார். இப்படி வந்தாலும் வந்து விடுவார். ஐ ஷுட் பி ரெடி. அவர் வருகிற அந்த அவருடைய அந்த அந்த குதிரையிலே, வெண் குதிரையிலே வருவார். அந்த சத்தம் துணிக்கிறது என்று எத்தனையோ பக்தர்கள் சொல்லிவிட்டார்கள். புறப்படுகிறார். வந்தவர் சொன்னபடியே சியோனிலே தன் காலை பதிப்பார். அமிர்தகான யுத்தம் வானத்திலே நடக்கும். வானத்திலிருந்து அவர் வருவார். பூமியின் ஒரு மூக்கின் சுவாசனால் அழித்து விடுவார். வில் எஸ்டாப்ளிஷ் கிங்டம், ஒரு ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார். ஆகவே இயேசு சொன்னதைப் போலவே பி இ ரெடி, நீங்கள் எப்படி இருங்கள், ஆயத்தமாய் இருங்கள். எப்பொழுதும் நாம் கர்த்தருடைய மேஜைக்கு நேராக நாம் கடந்து வருகிறோம். அவருடைய மேஜைக்கு முன்பாக நாம் வரும்பொழுது தியானிக்கிற 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் அந்த வசனத்தை, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை, 23ஆம் வசனம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பூஜனை பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரமே இரத்தத்தினாலாகி புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும், இந்த உடன்படிக்கை நீங்கள் செய்தபடினால் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த செய்தியை, முழு செய்தி இது போன்று இயேசு சொல்லவில்லை. இது என் புதிய உடன்படிக்கையிலான ரத்தம் என்று சொன்னார். தட்ஸ் ரைட். ஆனால் இவர் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னார். அவர் என்ன சத்தியத்தை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்கிறார். அவர் சொல்லி இந்த சத்தியம் என்னவென்று சொன்னார், அவர் வருமளவும், கர்த்தர் வருமளவும் நீங்களோ அவருடைய மரணத்தை
தெரிவிக்கிறீர்கள். we proclaim the Lord's death. ஆகவே கர்த்தர் வரும் வரை என்று நாம் சொல்கிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், இப்பொழுது நான் தயாராக இருக்கிறேன், அவர் வரும் வரைக்கும் அவருடைய மரணத்தை நான் சுமந்து நான் வாழ வேண்டும் என்பதுதான். அது ஏனென்று சொன்னால், we are his body, நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். என்னங்க அவர் குறிப்பிட்டால், அவர் நான் கூறும்பொழுது, உங்களுக்கு அப்படிப்பட்ட இது என்னுடைய சரீரம் என்று அவர் குறிப்பிட்டார். அதை கர்த்தருடைய சரீரம் என்று 27ஆம் வசனத்திலே அதை அவர் கூறுவார். ஆகவே அவருடைய சரீரத்திலே நாம் பங்கு வருகிறோம். அவருடைய சரீரத்திலே ஐ ஆம் ஆல்சோ இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கு உரியவன் என்பதை நாம் அறிவிக்கிறோம். நான் எப்படி கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு உரியவர்களாய் நாம் மாற முடியும்? அவர் வரும் வரை அங்கே நான் போகப் போகிறேன், பரத்திற்கு நான் போகப் போகிறேன். அவர் வரும் வரை இந்த பூமியிலே நான் மரித்து வாழ்கிறேன். இந்த பூமிக்கு நான் மரணத்தை நான் தெரிவிக்கிறேன். தட் மீன்ஸ் ஐ டோன்ட் கனெக்ஷன் வித் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் எனக்கு பங்கு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்திற்கு ஒரு அதிபதி அவன் தான் ஆளுகிறான். திஸ் இஸ் அ ஃபாரின் லேண்ட். இது ஒரு வேற்று நாட்டினுடைய ஒரு இடத்தை போல். வி டோன்ட் பிலாங் டு திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்திற்குரிய அல்ல. இயேசு சொன்னதை போல், பிதாவை நான் உலகத்திற்குரிய அல்ல, அதுபோல இவர்களும் உலகத்திற்குரிய அல்ல என்று அவர் சொல்லியிருந்தார். ஆகவே வாட் வி ப்ரொக்ளைம், என்ன சொல்ல வேண்டும்? பிலாத்தினுடைய அந்த ராஜ்யம் அவனுடைய கேள்வி வரைக்கும் அவர் முழங்கியது என்னவென்று சொன்னார், மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டு, என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல என்று சொன்னார். யூ மஸ்ட் ப்ரொக்ளைம் தேன். எல்லோரும் சொல்ல வேண்டும், என் ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. சொல்லுங்கள். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் டோனெல்லாம் ரைஸ் பண்ணி கொண்டு செம்மையாய் தீர்மானத்தோடு, சும்மா நான் சொன்னதுக்காக சொல்லிவிடாதபடி நல்ல தீர்மானத்தோடு நல்ல ஸ்டர்ன் வாய்ஸோடு சொல்லுங்கள், என் ராஜ்யம். அப்படி கத்தக்கூடாது, ஒழுங்காக சொல்லுங்கள். சொல்லுங்கள். கொஞ்சம் ஸ்லோகனாய் சொல்லுங்கள், என் ராஜ்யம் உலகத்திற்குரியது அல்ல. சொல்லுங்கள். எஸ், தட் இஸ் ஸ்லோகன். அப்படி தான் நீங்கள் முழங்க வேண்டும். பிலாத்துக்கு முன்பாக நல்ல அறிக்கை செய்து அந்த இயேசு எண்ணிப்பார் என்று சொன்னார், என் ராஜ்யம் உலகத்திற்கு அல்ல என்று சொன்னார். அது அறிக்கை எப்படி இருக்க வேண்டும்? ஷவுட்டிங், நல்ல ஒரு அதை உற்சாகமாய் அதை எக்கால துணி போல் அதை சொல்லியிருந்திருக்க வேண்டும். சும்மா கத்துவதில் பிரயோஜனம் இல்லை. அது ஒரு கத்தல் என்று போய்விடும். எப்படி இருக்க வேண்டும்? இஸ் குட் கன்ஃபெஷன். நல்ல அறிக்கை செய்கிற ஒரு கன்ஃபெஷனாக இருக்க வேண்டும். அவர் வரும் வரை we deny the world, இந்த உலகத்தை நாம் மறுக்கிறோம். ஆகவே he introduced the cross, சிலுவையை அவர் அர்ப்பணம் செய்தார், நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினார், அவர் நமக்கு முன்வைத்தார். அவர் சொன்னார், ஒரு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்வது அவனுக்குள் இருக்கக்கூடிய உலகத்தை வெறுத்து என்பதுதான். அவன் எங்கே போய் வெளியே போய் வெறுக்க இயலும்? நோ. ஜீசஸ் வாஸ் டெம்ப்டட். இயேசு சோதிக்கப்பட்ட பொழுது இந்த மகிமை முழுதும் என்னுடைய தான், அடிபணிந்து இதை என்னை தாழ்பணிந்து என்னை தொழுது கொண்டு இதை எடுத்துக்கொள், தேவனாய கர்த்தரை நான் ஒருவரே தொடர் ஆராதனை செய்வதில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாயே, அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? நான் உலகத்தை உனக்கு தருகிறேன், டேக்கிட்டவே, உனக்கு அதுதானே வேண்டும், தருகிறேன். பட் ஒன் திங் யூ மஸ்ட் டூ, ஒன்று செய்ய வேண்டும், அடிபணிந்து விடு, என்னோடு தாழ்பணிந்து இதை எடுத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது, இயேசு சொன்னார் ஒன்று தன்னைத்தானே வெறுத்து என்று சொல்லும் பொழுது, ஜீசஸ் டினைட் இட். இயேசு போய் சிங்கப்பூருக்கும் அமெரிக்காவும் போய் உலகத்தை வெறுக்கவில்லை. ஹி டினைட் ஃப்ரம் ஹிம்செல்ஃப், தனக்குள் இருந்து அதை வெறுத்தார். என்ன சொன்னார்? அவர் சொன்னார், தேவனாய கர்த்தர் ஒருவரே தவிர நான் ஒருவரை என்ன செய்வதில்லை, ஆராதனை செய்வதில்லை. என்ன சொன்னார்? அப்பாலே போய் சாத்தானே என்று சொன்னார். என்ன அதை சொன்ன பிறகுதான் அப்பாலே போய் சாத்தானே என்று சொல்வதற்குரிய அதிகாரத்தை அவர் பெற்றார். நீங்கள் உலகத்தை நான் வெறுக்கிறேன், அவர் ஒருவரே எனக்கு ஆராதனைக்குரியவர் என்று சொல்ல முடியவில்லை என்று சொன்னேன். இதுக்கு நான் செஸ் டவுன் அவனை சாத்தானை விரட்டியிட இயலாது. நீங்கள் விரட்ட நீங்கள் பார்த்தால், எங்களுக்கு இயேசு தெரியும், எங்களுக்கு பவுல் தெரியும், எல்லாம் தெரியும், நீ யாரையா எங்களை விரட்டுவதற்கென்று கெட்டு விடுவான். உலகத்தோடு சமரசம் வைத்திருக்கிறாய், உலகத்தோடு ஒட்டி வாழ்கின்றாய், சிலுவைக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, சிலுவை பேசுகிற சபையில் நான் இருக்கிறாய்,
ஆனால் அதற்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. அவரெல்லாம் செய்கிறார்கள், அவர்களெல்லாம் என்னை பிசாசுக்கு எதிர்த்து நிற்க என்று சொல்லி எதிர்த்து நிற்கிறார்கள். நான் ஓடி போகிறேன், உண்மைதான். பட் ஹூ ஆர் யூ? நீ யார் என்று அவன் கேட்பான். நீ உலகத்தோடு சமரசம் செய்கிறாய், பாவத்தோடு ஒட்டி கொண்டு வாழ்கிறாய். உன் உலகத்தின் மேன்மை பெரிதாய் தோன்றுகிறது, இந்த உலகத்தினுடைய கனம் பெரிதாய் தோன்றுகிறது. பணம் வேண்டும், அல்லது அந்தஸ்து வேண்டும், ஆஸ்தி வேண்டும், உறவினர்கள் வேண்டும், என்னுடைய தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் வெறுத்து விடாவிட்டால் என்று சொல்கின்ற இடத்துல எல்லாம் எல்லாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீர் ஒருவரே போதும் என்று சொல்கின்ற பங்கை நீ வைத்திருக்கவில்லை. அப்படியெல்லாம் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால், உலகத்தோடு சமரசம் இருக்கிறபடினால், நீ ஒரு நாளும் உலகத்தை வெறுக்கவில்லை. உலகத்தை வெறுக்காத அப்படினால், உலகத்தின் அதிபதியை பார்த்து கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், எங்கே போ, அப்பாலே போ சாத்தான் என்று ஒரு நாள் யூ கேனாட் சே தட், ஒரு நாளும் சொல்லல. ஆகவே அவர் வரும் வரைக்கும் இந்த மேஜையிலே பங்கு பெறுகின்ற நாம் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய மரணத்தை தெரிவிக்க வேண்டும். வாட் வாஸ் த டையிங் ஆஃப் ஜீசஸ்? இயேசுடைய மரணம் என்பது என்ன? கண்டினியூஸ்லி அதை 2 Corinthians 4 வாசிக்கிறோம். அவருடைய பார்ட்டேக் இந்த டையிங் ஆஃப் ஜீசஸ் என்றால் அவருடைய மரணத்தை நாம் சுமந்து கொள்கிறோம். அப்படி அர்த்தம் என்ன? அதை ஆங்கிலத்தில் இருக்கிறது படி போல் நீ வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், டையிங் தொடர்ச்சியாய், கண்டினியூஸாய், ஐஎன்ஜி என்று சொல்வது கண்டினியூஸ் சென்ஸ் என்னது? கண்டினியூஸ் டென்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். தட் மீன்ஸ் கண்டினியூ தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கண்டினியூயிங் தொடர்ச்சியாக இருப்பதற்கு பெயர் தான் கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்வார்கள். தொடர்ச்சியாக இருப்பது. பாஸ்ட் டென்ஸ் என்று சொல்ல முடிந்தது. ப்ரெசன்ட் டென்ஸ் என்பது இப்பொழுது நடப்பது. கண்டினியூஸ் டென்ஸ் என்று சொல்வது தொடர்ந்து இருப்பது. இயேசுனுடைய மரணத்திற்கு என்ன பெயர் என்று 2 Corinthians 4 வாசிக்கிறோம். த டையிங் ஆஃப் ஜீசஸ். சொல்லுங்கள், டையிங் சொல்லுங்கள். எஸ், உங்களுக்கு ஆங்கிலம் ஒரு சிலருக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, தெரிந்த அனைவருக்கும் புரிந்து கொண்டிருக்கும். அந்த டையிங் என்று சொல்கிற ஆங்கில வார்த்தையுடைய பொருள் என்னவென்று சொன்னால், கண்டினியூஸ்லி, தொடர்ச்சியாக. கொஞ்சம் பாதி உலகத்தை அனுபவித்து விட்டு வரலாம் என்பதெல்லாம் இல்லை. இந்த டையிங் ஆஃப் ஜீசஸ், அவர் இயேசுனுடைய இந்த பூமியில் வாழ்ந்த காலம் எல்லாம் he was carrying the dying of the world, இந்த உலகத்திற்கு மரிப்பதை அவர் வைத்திருந்தார். ஆகவே இயேசுனுடைய மரணம் என்று சொல்வது சரீர மரணத்தையும் அவர் குறிப்பிடவில்லை, அல்லது உலகத்தார் அழுது புலம்புகின்றது மரணம் என்று அதை அவர் சொல்லவில்லை. அவர் சொன்னதெல்லாம் டு த வேர்ல்டு, உலகத்திற்கு மரிக்கிறோம். இதுவரைக்கும் அவர் வரைக்கும் ஒரு பெண் ஒரு கணவனுக்கு என்று நிச்சயிக்கப்பட்டு விட்டாள் என்று சொன்னால், அவன் கல்யாணம் ஆனவுடன் அங்கே ஒரு டிக்ளேர் ஆகி அவன் போய்விட்டான். போகாதே என் கனவா என்று சொன்னாலும் வேறு வழி இல்லை, நான் போகத்தான் வேண்டும் என்று போய்விடுகிறான். அவன் வருவதற்கு சில வருடங்கள் ஆகும் போல் தோன்றுகிறது. அவன் வரும் வரைக்கும் இவள் என்ன செய்கிறாள்? அவள் நிச்சயிக்கப்பட்டிருந்தாலும் காத்து கொண்டே இருக்கிறாள். யார் வரைக்கும்? அவள் வரும் வரைக்கும், அவன் வரும் வரைக்கும் காத்து கொண்டிராமல் யாரோ ஒரு மனுஷனோடு அவள் சேர்ந்து அவள் உல்லாசம் கொண்டு அவள் ஏமாற்றி கொண்டு இருந்திருப்பாள் என்று சொன்னால், செய்த நாட்டு கண்டினியூ தொடர்ச்சியாக அவள் காத்து கொண்டிருந்தாளா? தொடர்ச்சியாக காத்து கொண்டாயிருந்தாள்? இல்லை. ஆகவே அதே போல்தான் அவள் வரும் வரைக்கும், கர்த்தாவே நீ வரும் வரைக்கும் இந்த உலகம் என்ற வெசித்தனத்திற்குள் நான் போய்விட மாட்டேன். நீ அறியலாம். 1 Corinthians 6 அதை அவர் சொல்லுவார். என்னவென்று சொல்லுவார்? அவர் சொல்லுவார், அங்கே அவர் ஆழமாய் அதை குறிப்பிட்டு அவர் சொல்லும் பொழுது, ஒருவன் வெசித்தனம் செய்து கவனமாயிருங்கள், வெசித்தனம் அவன் செய்வான் என்றால் அவள் இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறாள். ஒரே சரீரம் என்று சொல்வதை அங்கு 2 பங்காய் பார்க்கிறோம். ஒன்று, வெசித்தனத்துக்கு சென்று அவர்களும் அங்கே ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் சேர்ந்துக்கிற அந்த புனிதத்தன்மையான அந்த சரீரம் அல்ல, வெசித்தனத்திலும் ஒரு சரீரம் என்று வைத்திருக்கிறார்களே, அதுபோல் மாறிவிடுவீர்கள். நீங்கள் அவர் வருவரைக்கும் நீங்கள் காத்திருக்கவில்லை என்று சொன்னால், யூ ஆர் நாட் த பாடி ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட், உங்களுடைய கணவனுடைய சரீரத்திற்குரியவர் அல்ல. நாம் எல்லோரும் அவருடைய மனவாட்டிகள், அவர்தான் மணவாளன் என்று சித்தரிக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆகவே நீங்கள் அவர் காத்திருக்கிற அந்த சரீரத்துக்குரிய மணவாளனுக்குரியவர் அல்ல. வேசித்தனத்திற்கு நீங்கள் உலகத்தோடு நீங்கள் ஒத்தவேசம் தரித்ததுனாலே, உலகத்தோடு பிணைந்து நீ வாழ்ந்ததுனாலே யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல். உண்மையிலலாம் இல்லை. அவர் வரைக்கும் உடன்படிக்கையை காத்து கொண்டார்ல? நோ, காத்துக்கொள்ளவில்லை. புதிய உடன்படிக்கை செய்தாரே, தன் சொந்த இரத்தத்தையே வைத்து. அந்த புதிய உடன்படிக்கை நீங்களும் செய்தீர் அல்லவோ? உங்களுடைய ஒரே சரீரத்திற்குரியவன் என்று நீங்கள் புதிய உடன்படிக்கை நீங்கள் செய்த நீங்கள் இரத்தத்தை, தன் சொந்த இரத்தத்தை வைத்தே உங்களோட உடன்படிக்கை செய்தார். அந்த கணவன் தாலி கட்டினான் என்பதை இந்த உலகம் திருப்பூட்டினான் என்று சொல்லிக்கொண்டு அதை அவர்கள் உடன்படிக்கை என்று சொல்லிக்கொள்கிறார்கள். மோதிரம் மாட்டினான் உடன்படிக்கை என்று சொல்லிக்கிறார்கள். அது அல்ல, மோதிரம் அல்ல, ஒரு தாலி அல்ல. வித் இஸ் ஓன் பிளட், தன் சொந்த ரத்தத்தை வைத்தே உங்களோட உடன்படிக்கை செய்தாரா? கேட்குறேன். உங்களுக்கு தான் உடன்படிக்கை உங்களோடு செய்தாரா? உடன்படிக்கை எத்தனை பேர் வேண்டும்? கணவன் மாத்திரம் இருந்தால் உடன்படிக்கையா? யார் வேண்டும்? மணப்பெண்ணும் வேண்டும் தானே. நீங்கள் எல்லோரும் பெண்களாக இருந்தீர்களா? பிரதர்ஸ், நீங்கள் எல்லோரும் அவருடைய கற்புள்ள கன்னியாய் மணப்பெண்களாக இருந்தீர்களா? உடன்படிக்கையை உங்களோட அவர் செய்தாரா? எஸ். உடன்படிக்கை அவர் செய்த பிறகு மரணம் வரைக்கும் ஏன் காத்திருக்கவில்லை? மரணம் வரையும் அவர் இந்த உலகத்தை ஏன் வெறுக்கவில்லை? இந்த உலகத்தோடு அவன் மோகம் கொண்டவனாய், உலகத்தின் இச்சையினால் ஈர்க்கப்பட்டவனாய், இந்த உலகத்தோடு சல்லாமும் செய்கிறவனாய் அவன் மாறும் பொழுது, பணத்தை நேசிக்கிறவனாய் மாறும் பொழுது, போட்டியும் பொறாமையும் கொண்டவனாய் மாறும் பொழுது, கோபமும் எரிச்சலும் உடையவனாய் மாறும் பொழுது, சண்டையும் கூக்குரலும் உடையவனாய் அவன் மாறும் பொழுது, இந்த உலகத்தானை போலவே கேஸ் போடுகிறவனாய் அவன் மாறும் பொழுது, ஹீ லவ் த வேர்ல்ட், உலகத்தை நேசிக்கிறான். உலகத்தை நேசிக்கிற இடத்துல பிதாவின் அன்பு இல்லை. த லார்ட் வில் சே, ஐ ஆம் நாட் கம்மிங் ஃபார் திஸ் பிரைட், இந்த மணப்பெண்ணுக்காக நான் வரவில்லை என்று சொல்லி வைத்து விடுவார். அவளை எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார்? ஹீ நோஸ். உலகத்தில் அங்கே உள்ள அந்த வாரில் இருக்கக்கூடிய மிலிட்ரியில் இருப்பவனுக்கு தன் மனைவி எப்படி இருக்கிறாள் என்று தெரியாது. பட் ஹீ நோஸ். அவர் அறிவார். யோபு அருமையான ஒரு வார்த்தையை சொல்வார், நான் போகும் வழியை அவர் அறிவார். யார் அறிவார்? நான் போகும் வழியை ஹீ நோஸ் ஃப்ரம் அபவ். பரத்திலிருந்து காத்திருக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் திரும்ப வரும் வரை நான் இந்த உடன்படிக்கையினுடைய திராட்சை ரசத்தை நான் குடிக்க மாட்டேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. நீ வந்து அந்த உடன்படிக்கையை நிரூபித்து காண்பித்த உடனே ஹல்லேலூயா சேர்ஸ் அப் என்று சொல்வார்கள். அப்படின்னா அந்த கப்பை எடுத்து அவர் குடித்து உடன்படிக்கை காத்துக்கொண்டு என் மனவாட்டியை வருகை என்று அவர் சேர்த்துக்கொள்வார். யார் இவர்கள் இந்த கூட்டம் என்று கேட்கப்படும் பொழுது, இவர்கள் ஆட்டுக்கோட்டியானவரை எங்கு சென்றாலும் பின்பற்றி அவமானத்தையும் நிந்தையும் சகித்து இந்த உலகத்தையும் மறுத்து இந்த உலகத்தால் அவர் புறக்கணிக்கப்பட்டு உன்னுடைய சிலுவையும் பின்பற்றி வந்தவர்கள். அவர்களே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திலே கலந்து கொண்டவர்கள் என்று வெளிப்பட்டின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவள் எத்தனை பேர் இருந்தார்கள்? சோமனி. நம்முடைய கணக்கின்படி சோமனி, உலகத்தினுடைய கணக்கின்படி ரொம்ப கொஞ்சம். உலகத்து பல கோடி மக்கள் வாழ்கிறார்கள். வாழ்ந்து மறித்து கொண்டே இருக்கிறார். ஒரு எத்தனை சந்ததி போய்விட்டது. இந்த 2000 வருடங்களுக்கு முன்பாக, ஏன் 6000 வருடத்திற்கு கூட கணக்கு வைத்துக் கொள்ளலாம், சந்ததி போய்விட்டார்கள். இவர்களோ ஒன்லி 1,44,000 பேர் கொண்ட ஒரு சந்ததி. ஒரு சின்ன டவுனுக்கு நான் சென்றிருந்த பொழுது, இங்கே எவ்வளோ ஜனத்தொகை என்று எவ்வளோ நான் கேட்டேன். சுமார் 1,00,000 பேர் இருப்பார் என்று சொன்னார்கள். பார்ப்பதுக்கு பெரிய டவுன் போல் இருக்கிறது. எவ்வளோ இருக்கிறார்கள்? 1,00,000 தானா? எஸ். சியோன் பர்வதத்திலே அப்படி ஒரு சந்ததியை வைத்திருப்பார் ஐயா. அது ஒரு சிறு கூட்டமாக இருப்பார்கள். God loves them. தேவன் அவர்களை நேசிப்பார். அண்ட் we will be there. நாம் அங்கேயே நாம் இருப்போம். ஆகவே வரும் வரைக்கும் அவரை பற்றின தியானம், அவரை பற்றின ஸ்நேகம், அவரை பற்றின பக்தி, அவரை பற்றின ஜெபம், அவரை பற்றின ஸ்தோத்திரம், அவரை பற்றின அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற அந்த தீவிரம், இதை ஒன்று வாழ்ந்து வாழ்க்கை நிரப்பி வாழ்ந்திருந்தால் ஒருபோதும் அந்த மணவாளனுக்கு விரோதமாய் இந்த உலகத்தோடு நீங்கள் சேர்ந்திருக்க மாட்டீர்கள். இயேசு சொன்ன அந்த உலகத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது என்ன லூக்கா 21 வாசிக்கிறோம். அவர் எப்படி அவர் குறிப்பிட்ட அவர் சொல்லுவார், நீங்கள் லௌகிக கவலைகளோ அல்லது பெருந்திண்டிகளோ பண ஆசைகளோ யாதொன்றும் உங்களை சிக்க வைத்துவிடக்கூடாது. மனுஷகுமாரனுக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு திராணியற்றவர்களாய் மாற்றிவிடக்கூடாது. கவலை அதுவும் பாவம் தானே? 100%, 100% பாவம். அவிசுவாசம்தான் முதல்
பாவம். நாளை குறித்த கவலை தான் முதலாவது பாவம். ஜீவனில் தேவனுடைய சபையிலே நாளை குறித்து காரியத்திற்கோ, பணத்திற்குரிய காரியத்திற்கோ, உடையை குறித்தோ, உணவை குறித்தோ யாதொன்றுக்கும் கவலைப்படாத ஒரு சபையாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அங்கே 2ஆம் அக்கினியாகி அந்த அக்னி கடலை தள்ளப்படுவது யார் என்று தெரியுமா? விபச்சாரர்களும் திருடர்களும் பின்பு தான் வருகிறார்கள். முன்னால் யார் வருகிறார்கள்? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும், பின்பு விபச்சாரம் செய்கிறவர்களும் திருடர்களும், பின்பு அவர்கள் தான் கடைசி அடுத்த லைன்லேயே வருகிறார்கள். பரலோக ராஜ்யத்திலிருந்து ஏதேன் தோட்டம் தள்ளப்பட்டவர்கள். அந்த ஏதேன் ஆதாம் ஏவாளும் விபச்சாரம் செய்தார்கள். அங்கே விபச்சாரம் செய்தார்களா? திருடினார்களா? பொய் சொன்னார்களா? இன்னும் அவளை ஆட்கொண்டதெல்லாம் நாம் எண்ணுகின்றதை போல அல்ல. அவர்களுக்குள் ஒரு பீதியை உண்டாக்கி வைத்து விட்டான். இதை புசிக்க வேண்டும் என்று அவர் சொன்னாரா? ரியலி நிஜமாகவே சொன்னாரா? என்ன இது புசிக்கினாலே செத்து போய் என்று சொன்னாரா? நீ சாகவே சாவதில்லை என்று அவன் சொல்லுகிறான். அதற்கு பிறகு இது புசிக்கினாலே சாவாவரம் உனக்கு கிடைத்துவிடும். இது புசித்தால் மரணமே அவன் வராது. அது மாத்திரமல்ல, தெய்வத்தினுடைய அனைத்து காரியங்களும் உனக்கு சொந்தமாகிவிடும். அதற்காகத்தான் உன்னை இப்படி வைத்திருக்கிறார் என்ற சந்தேகம் உண்டாகிவிட்டது, பயம் உண்டாகிவிட்டது. நம்பிக்கையை அவன் கலைத்து விடுகிறான். அவளை மனதை உடைத்து வைத்து விடுகிறான். ஒரு சமயம் ஒரு சகோதரன் இவ்வாறு சொன்னார், பிரதர், நீங்கள் இருப்பதை வைத்து வாழ வேண்டும் என்று சொன்னதை வைத்துத்தான் நானும் வாழ்ந்தேன். நான் என் பையனை இன்ஜினியரிங் படிக்க வைத்துக்கலாம் என்னமோ சொன்னால் படிக்க சொல்ல நான் அவனை இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் தான் சேர்த்து நல்லது தானே என்று கேட்டான். இல்லை, நீங்கள் பணம் கொடுத்துருந்தால் நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்திருப்பேன். யாராவது கொடுத்த பணத்தை எனக்குன்னு கொடுத்துருக்கலாமே, கொடுத்த இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்திருப்பேன் என்று சொன்னார். வாட் இஸ் திஸ்? அப்பம் விட்ட ஒரு சகோதரன் பல வருடம் அப்பம் விட்டவர் சொல்கிறார், ஐயா, போதுமென்று மனதை வைத்து வாழ்ந்த ஒரு இடம். நான் இடத்தில் சொன்னேன், பல்லாண்டுகளாக இன்று வரைக்கும் உங்களுக்கு இருப்பது போதுமென்று வாழ்ந்திருக்கிற அந்த பொன்னான இடத்துல தான் கர்த்தர் இருக்கிறார். எப்படி கர்த்தர் இருப்பார்? உங்களுக்கு இருப்பது போதுமென்று இருக்க கிடைவீர்கள். எப்படி 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் சொல்லுவார், கர்த்தர் எனக்கு சகாயர், யார்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்றும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீ சொல்லலாமே. யார் சொல்லலாமே? நீங்கள் சொல்லலாமே. அவர் சொல்லியிருக்கிறார், நீங்களும் இப்படி என்ன செய்யலாமே? கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லியிருந்திருக்கலாமே. மனுஷன் எப்படியெல்லாம் தன்னுடைய காலங்களை மனதை எங்கேயோ வைத்து கொண்டே அவன் சத்தியத்தை கை கொண்டது போல வாழுகிறான். கை கொள்வதே இல்லை. ஓடினதே போல் ஓடினால். அந்த அவள் பெயர் என்ன? லோத்து ஓடினாள். மனதை பின்னால் வைத்திருந்தாள். திரும்பி பார்த்தாள். பாதி ஓட்டம், வாழ்க்கையுடைய பாதி ஓட்டத்தை ஓடிவிட்டு திரும்பி பார்ப்பதா? மண்ணின் மேல் ஆசை வைப்பதா? இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி இருந்தாலும் அப்படி வாழ்க்கை இருந்திருக்கலாமே. யூஸ்லெஸ் திங். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பங்கை நாம் சொல்லிக்கொள்வதா? அப்படியா? அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்பு அல்ல 10 வருஷத்துக்கு முன்பு அது கிடைத்திருந்தால் அதை வாங்கியிருந்திருக்கலாமே, உடனே அந்த நபரிடத்தில் போய் அதை எனக்கு கொடுத்துருந்துருக்கலாமே என்றால் கேட்பது. நான் என் தகப்பனாரை விட்டு நான் இழந்து என்னை அனுப்பிவிட்டு தான் நான் ஊழியத்திற்கு நான் வந்தேன். நான் என் தகப்பன் அதை கொடுத்திருந்தால் அன்றைக்கு நான் இதை வாங்கியிருந்திருப்பேனே, இன்றைக்கு நான் பெற்றிருந்திருப்பேனே என்றெல்லாம் மனதில் என்றால் நான் யோசித்திருந்திருப்பேனா? இது யூஸ்லெஸ் திங். பிரயோஜனமற்றதை யோசிப்பதற்கு என் மனதை பின்னால் திருப்புவதற்கு முடியுமா? இன்னும் ஒரு நாளும் இல்லை. என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் வருவரை புனிதத்தை பாதுகாத்திருக்க வேண்டும். போதும் என்ற மனதை பாதுகாத்திருந்திருக்க வேண்டும். நீர் ஒருவரே எனக்கு போதும். நான் சொல்லுவேன், நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே, அதுதான் எனக்கு இருப்பது. எனக்கு இருப்பதில்லை குறித்து போதுமென்ற மனம் ப்ளஸ் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்ற சொத்து. இது போதாதா? நீங்கள் கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே, போதாதா? இருப்பது போதும் என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு சகாயராக இருக்கிறாரே, கூட வருவாரே, சகலத்தையும் கொடுப்பாரே. ஹல்லேலூயா. இந்த ஆரம்ப 2 நாட்களில் என் மனைவியிடத்தில் நான் சொல்லுவது வந்து என்னுடைய மினிமம் ரிக்குயர்மெண்ட் என்னவென்று தெரியுமா? அந்த கடுமையான இந்த நாட்களில் நான் சொல்லியிருக்கிறேன், அரிசி ஒரு 2 ஆளாக்கு அரிசி நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து கொஞ்சம் 2 லிட்டர் தண்ணி. அந்த நாட்களில் ஸ்டவ் தான் வைத்திருப்போம்.
மண்ணெண்ணெய் ஸ்டவ், கொஞ்சம் மண்ணெண்ணெய், உப்பு இவ்வளோ இருந்தால் போதும். இதெல்லாம் போட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி கொதிக்க வைத்து விட்டால் என்ன வந்துவிடும்? என்ன வந்துவிடும்? கஞ்சி வந்துவிடும். அந்த கஞ்சி வயிறார குடித்து விட்டால் ஏப்பம் வருமா வராதா? பிரியாணி சாப்பிட்டதால் ஏப்பம் வருமா? கேட்குறேன், பிரியாணி சாப்பிட்டாலும் ஏப்பம் வருமா? வயிறு நிறைய கஞ்சி சாப்பிட்டா என்ன வரும்? அப்படி ஒரு ஏப்பம் வந்த பிறகு நீ எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனில் நிற்கும்போது ஏப்பம் விட்டவுடன் அட்டேங்கப்பா நல்ல விருந்து சாப்பிட்டு வந்திருப்பான் போல இருக்கிறான் அப்படி எண்ணுவான். நல்ல வேளை மனுஷனுடைய கண் எக்ஸ்ரே கண்ணாக இல்லை. எக்ஸ்ரே கண்ணாக இருந்தால் என்ன பார்த்துருப்பான்? வயிற்று ஊடுருவி பார்த்து என்ன இருக்குன்னு கண்டுபிடித்திருப்பான். கஞ்சி இருக்கிறது என்று கண்டுபிடிப்பேன். ஏண்டா உனக்கு கஞ்சி குடித்து விட்டு பெரிய ஏப்பமாக விடுகிறான் என்று கேட்டிருப்பான். அப்படியே அவர்கள் ஆண்டவர் வைத்திருந்தார். இன்னும் வெறும் 5 அப்பம் தான், 2 மீன் தான். கொஞ்சம் பீத்து சாப்பிட்டு வயிறு நிரப்பி கொண்டார்கள். எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருந்தார்கள்? ஏப்பம் விட்டார்கள். என்ன செய்தார்கள்? திருப்தி என்றால் என்ன வந்திருக்க வேண்டும்? ஏப்பம் வந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுபோன்று மனதை எங்கேயோ வைத்து உலகத்திற்கு வைத்து வாழ்ந்துவிட்டு அன்று அது எனக்கு இது இருந்திருந்தால் இப்படி நான் வாழ்ந்திருப்பேனே, அன்றைக்கு நான் பெற்றிருந்தால், பணம் பெற்றிருந்தால் நான் என் பிள்ளைகளை படிக்க வைத்திருப்பேனே, அன்று நான் என்று சொன்னதெல்லாம் மனுஷனை தன் இருதயத்தை போய் பல வருடங்களுக்கு முன்பாகவே உலகத்தில் வைத்து கொண்டு ஏனோ தானே என்று அவன் போதென்ற மனதை போல் வாழ்கிறனை போல் வாழ்ந்து விட்டான். ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டு அப்படி என்னிடத்தில் ஒரு மனிதன் கேட்கிறான். நான் போன்ற சபையில் இருந்த மனிதனே கேட்கிறான். நான் நடுங்கி போனேன். இந்த பிரதர் இப்படி கேட்பாரோ என்று நடுங்கி போய்விட்டேன். நான் கேட்கிறேன், நான் எச்சரித்து சொல்கிறேன் சகோதர சகோதரிகளை, மனதை உலகத்தில் வைத்து கொண்டு சபையிலே வாழ்கிறதே போல் வாழ்ந்துவிடக்கூடாது. சிலுவை ஏற்றுக்கொண்டதை போல் ஏற்றுவிடக்கூடாது. மனதை பொதுமென்ற மனமென்று நீங்கள் வைத்துக்கொண்டு பொதுமென்ற மனது இருப்பதை போல் வாழ்ந்துவிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வளோ காலம் நடந்தது என்னவென்று சொன்னால் மைனஸ் கான், தேவன் இல்லை. உங்களுக்கு இருப்பது போதுமென்று இருப்பதில்லை. வெறும் சோறை வைத்து நான் சொல்லவில்லை, கஞ்சி வைத்து சொல்லவில்லை. அவர் என்னுடனே கூட இருக்கிறார். என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை என்று நான் சொல்ல முடியும். அதுபோன்ற போதுமென்ற ஒரு மனதை எவன் பெற்றிருந்திருப்பான்? டினைங் த வேர்ல்ட், உலகத்தை மறுத்தவன், உலகத்தின் ஆசாபாசங்களை வெறுத்தவன். when God gives something ஒன்றை தேவன் தருகிறார் என்று சொன்னால் இருக்கலாம். நான் ஒரு நாளும் நீங்கள் இருக்கிற அத்தனை பேரும் கஞ்சி தான் குடித்து விட்டு வர வேண்டும் நான் ஒரு நாளும் நான் சொன்னதும் இல்லை. ஆண்டவர் என்னையும் அப்படி நடத்தினதும் இல்லை. கஞ்சி மினிமம் போதும் என்று நான் சொன்னாலுமே கூட அந்த கஞ்சி போன்ற வாழ்க்கை 1-2 சில நாட்கள் தான் நடந்திருக்குது. மற்ற அனைத்திலேயும் குறைந்தபட்சம் ஒரு ரசம் துவையல் இருக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் ஒரு சாம்பார் காய்கள் இருக்கும். ஹல்லேலூயா. நான் வைத்து கொண்டது எவ்வளோ இருந்தால் போதும், இந்த மினிமம் எவ்வளோ இருந்தாலும் போதும் என்று வாழ்கிறேன். அந்த மினிமம் கூட எட்ட விடவில்லை. நன்றாய்த்தான் வைத்திருந்தேன். கஞ்சி குடித்த நாட்களெல்லாம் யோசித்து பார்க்கிறேன். நான் வெளியே வரும்பொழுது நீங்கள் ஒரு என்ஜினியர் என்று கேட்டார் ஒருவர். இது என்னை வைத்து கேட்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். நீங்கள் என்ஜினியர்ஸ் காலனி இருக்கிறீர்கள், அதை நான் கேட்டேன் என்று சொன்னார். சரி, அதுவும் கடவுளுடைய தீர்மானம் போல் இருக்கிறது. என்ஜினியர்ஸ் காலனியில் வீடை கொடுத்து என்னை அவர் என்னவென்று எண்ணும்படி செய்து விட்டார். என்ஜினியர் என்று எண்ணும்படி செய்து விட்டார். சமீபத்தில் ஒருவர் கேட்டார், நீங்கள் டாக்டரா என்று ஒரு கேட்டார். இருக்கட்டுமே, ஏதாவது கேட்டு ஒரு கேட்குறார், நீங்கள் ப்ரெஸ் ஓனரா என்று கேட்கிறார். என் உள்ளூர மகிழ்ச்சி என்னவென்றால், கர்த்தாவே உடைய ஊழியன் எப்படி மக்கள் மனதில் தோன்றவில்லை, சாதாரண எளிய மனிதனாய் தோன்றவில்லை, சிறும் சிறப்பாக வைத்திருக்கிறதே, உடைய நாமத்திற்கு என்ன உண்டாகட்டும், புகழ் உண்டாகட்டும் என்று தான் நான் ஆண்டவரை நான் துதித்தேன். என்னட்டுமே கொடீஸ்வரன் என்று என்னட்டுமே, ஹல்லேலூயா. யாருக்கு மகிமை உண்டாகட்டும்? நமக்கு மகிமை உண்டாகட்டும். பாக்கெட்டில் பணம் இல்லாவிட்டாலும், பேங்க்கில் அவங்க பெரிய டெபாசிட் ஒன்றும் இல்லாவிட்டாலும் கூட கொடீஸ்வரன் இருக்கிறான், டேங்கப்பா பணம் வைத்திருக்கிறான் என்று யாராவது சொன்னால் என்ன கலர் பூசி அதை சொல்லிவிட்டாலும் பரவாயில்லை தான். லெட் தம் டூ தேன். பட் ஐ பிஃபோர் மென், மனுஷருக்கு முன்பாக, சாதாரண மனுஷனுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்த பிறகு மனுஷனுக்கு முன்பாக கனமுள்ள ஒரு ஊழியனாய், கனமுள்ள ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்கிறானே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டான். புஷ்பமால் என்ற ஒரு சகோதரி அப்படி ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக துன்பங்கள் அடைந்த ஒரு கிராமத்தில் உள்ள ஒரே கிறிஸ்தவ பெண்மணி தன்னுடைய 200 பவுனோ 300 பவுனோ நகையை புருஷன் அதை விற்று காலி பண்ணி விட்டான். அவளுடைய தோட்டத்துக்கே வேலை செய்து பழகாத பெண்மணி முதல் வேலையை பிள்ளையை 5 பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு தோட்டத்திற்கு வேலைக்கு செல்கிறாள். அதுபோன்று ஒரு பெண்மணியை அவள் விரும்பியதெல்லாம்
என்ன விரும்பினால் தெரியுமா கர்த்தாவே, பல ஊரை வெறுத்து விட்டு அந்த வீட்டிலே என்ன நடந்தாலும் போகக்கூடாது, தொட்டான் கூட போகக்கூடாது, செத்தான் கூட யாரும் பிணத்தை தூக்குவதற்கு அங்கே குழி தோண்டுவதற்கு கூடாது என்று ஒதுக்கிவிட்ட சகோதரி. பைங்கிளி என்ற ஒரு பையனை இருந்தான். அவன் மரித்த பிறகு மரித்து விட்டான். சின்ன பையனாக இருக்கும்போதே மரித்து விட்டான். அடக்கம் செய்வதற்கு யாரும் வரவில்லை. கணவன் பேரலிட்டிக்காக அவன் கிடக்கிறான். பேரலிட்டிக் என்றால் திமிர்வாதனம், நடக்க முடியாது இருக்கிறான். ஊதாரித்தனம் பண்ணி அவன் சோம்பேறியாக இருந்து வாழ்ந்தவன். ஆனால் இவள் அன்பு கூர்ந்தால் பராமரித்தாள். அவள் கிடக்கிறான். செத்துப்போன மகனை கையிலே தூக்கி கொண்டு மயானம் நடந்து அவளே குழி தோண்டுகிறாள். பிள்ளைகளோடு தன்னை 4 பிள்ளைகளோடு வைத்துக்கொண்டு குழி தோண்டுகிறாள். அந்த குழியிலே கொண்டு வந்து பிள்ளையை வைக்கிறாள். கண்ணீர் மல்க நிற்கிறாள். கர்த்தாவே, பைங்கிளி பறந்து வருகிறான், நீ அவனை பிடித்துக்கொள்ளும், உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைத்தாள். அதுபோன்ற ஒரு பெண்மணி அந்த ஊரில் எப்படி வாழ்ந்தாள் என்று தெரியுமா? அவள் சொன்னாள் ஒரு முறை, ஆண்டவரே, சாப்பாடு இல்லைதான், சாப்பாடு இல்லை, எதுக்கு மனுஷன் சாப்பிடுகிறான்? அவன் திருப்தியாக இருப்பதை போலவும் சந்தோஷமாக இருக்கிறதை போல் தானே அவன் இருக்க வேண்டும். அப்படி ஆக்கிவிடும் என் பிள்ளைகளை, நீ உணவு இல்லாட்டாலும் பரவாயில்லை ஆண்டவரே என்று சொன்னால், அட்டேங்கப்பா, வீர பெண்மணி. அதுபோன்று பக்தர்கள் தான் பரலோகத்தில் கூடியிருப்பார்கள் இல்லையா? அதுபோன்ற பக்தர்கள் தான் பரலோகத்தில் கூடியிருப்பார்கள். சோடைகள் அல்ல, அவபக்தியாக வாழ்ந்தவர்கள் அல்ல, மண்ணிலே கொஞ்சம் விண்ணிலே கொஞ்சம் என்று ஒட்டி கொண்டவர்கள் அல்ல, ஏமாற்றும் பேர்வழியை போல் அங்கே மாறுபாடு கொண்டவர்கள் அல்ல, ஹிப்போக்ரட்டிக்காய் அவர்கள். ஹிப்போக்ரட்டின் என்ன சொல்ல வேண்டும்? மைமாலும் செய்வர்களாக அங்கே இருப்பவர்கள் அல்ல, மெய்யான தியாகம் செய்தவர்கள் ஐயா, மெய்யான தியாகம் செய்தவர்கள். ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு உணவு இல்லை. அவள் மடி விரித்தாள். அவள் எப்பொழுதுமே ஜெபம் செய்வதெல்லாம் ஒன்று தான். அந்த நாட்களில் மடி பிச்சையை போல் மடியை விரித்து, எனக்கு இந்நாளுக்குரிய பிச்சையை எனக்கு போடும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்பாள். பரவாயில்லை கர்த்தாவே, உணவு இல்லாட்டாலும் பரவாயில்லை, அந்த பிள்ளைகள் முகத்திலே சந்தோஷத்தை தாரும், திருப்தி இருந்ததை போல் உணர்வை தாரும் என்று ஜெபித்தாலோ இல்லையோ, அந்த 4 பிள்ளைகளும் அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். வெளியே கூப்பிட்டு போகும்பொழுது நல்ல அவளுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணுவாள், நல்ல அழகுபடுத்தி வைத்து கொள்வாள். வெளியே நடக்கும்போது கூனி குறுகி அந்த ஊரால் பகைக்கப்பட்டவளை போல் நடக்க மாட்டாள், தலை நிமிர்ந்து நடப்பாள். பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு கூட்டி செல்வாள். பிள்ளைகளுக்கு சொல்வாள், நாம் வேர் ஆல் கிறிஸ்டியன்ஸ், இந்து மார்க்கம் கொண்ட அந்த கிராமத்தில் நாம் கிறிஸ்தவர்கள், தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று அழகுபடுத்தி வைத்து நல்ல துவைத்து வைத்த சட்டையை அயன் பண்ணி கொடுத்து போட்டு வைத்து, அயன் பண்ணி கொடுத்தாலும் எழுதவில்லை, ஆனால் நீட்டாக வைத்து போட்டுக்கொண்டு என்ன செய்வாள்? நடப்பாள். என்னடா இந்த ஊரே பயக்கிறது, தள்ளி வைத்து விட்டது, எப்படி நடக்கிறாள் இந்த பெண்மணி, இந்த பிள்ளையெல்லாம் பாரு எப்படி இருக்கிறாள் என்ற ஒரு ஆச்சரியத்தை தான் தன் ஊரிலேயே கொண்டு வந்து வைத்தாள். முடித்த நேந்தல் என்று இந்த தூத்துக்குடியில் உள்ள பக்கத்தில் உள்ள ஊரில் தான் அந்த பெண்மணி புஷ்பமால் வாழ்ந்தாள். முடிந்தால் புஷ்பமால் என்ற புத்தகம் இப்பொழுதும் அங்கே விற்கத்தான் செய்கிறது. சிஎல்எஸ்லே போய் வாங்குங்கள், இஎல்எஸ்லே கிடைக்கும். ஏன் வேடாக்குரசில் கூட வைத்திருக்கிறேன், ஏன் நம்முடைய லைப்ரரியில் கூட வைத்திருக்கிறேன். வாசித்து பாருங்கள், பக்த பெண்மணிகளை வாசியுங்கள், பக்த சிரோன்மணிகளை வாசியுங்கள், மிஷனிமார்களை வாசித்து பாருங்கள். உங்களுடைய ரத்தம் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரத்தத்தை போன்று உடன்படிக்கை ரத்தமாய் மாறும். கர்த்தாவை, வாழ்ந்தால் உமக்காகவே வாழ்வேன், மண்ணுக்காக நான் வாழ்ந்துவிட மாட்டேன் என்று அந்த உண்மையான அந்த துடிப்புள்ள இயேசுவின் ரத்தம் உங்களுக்கும் கிடைத்துவிடும். ஹல்லேலூயா. ஆகியோர் வரும் வரைக்கும், அவர் வரும் வரை ஐ வில் நாட் ஜாயின் டு த வேர்ல்டு, உலகத்தோடு நான் சேர்ந்து விட மாட்டேன். உலகத்தை நேசிக்கிற இடத்திலே பிதாவுடைய அன்பு இல்லை. ஹி லவ்ஸ் சம்திங், வேறு ஒன்று நேசிக்கிற அப்படினால் தெய்வ நேசம் அவன் விட்டு போய்விட்டது. அதுபோன்ற ஒரு எச்சரிக்கையோடு வாழ வேண்டாமா? இப்படி தான் சபையிலே பல வருடம் பேசி வந்திருக்கிறோம். ஏஸ், எல்லோரும் ஏற்றுக்கொண்டதை போல் ஏற்றுக்கொண்டு மனதை கொண்டு போய் இவர் எங்கேயோ உலகத்தில் வைத்து கொண்டே அப்பத்தையும் ரசத்தையும் புசித்தார்களோ? ஏஸ், இப்படி எல்லவோ வாழ்ந்து விட்டார்கள். தங்களுடைய சரீரத்தை உலகத்திற்கு வைத்து கொண்டு தேவனுக்குரியவர்களைப் போல அவருடைய சரீரத்தில் ஏன் பங்கு பெற்றார்கள்? அவருடைய சரீரத்திற்கு உரியவர்கள் என்று ஏன் சொன்னார்கள்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேள்விக்குறியை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பார்த்தார், ஜீவனில் தேவனுடைய சபையாக இருந்தபடினால் அவர் வந்தார், அவர் படைத்து இதை புசிக்கிறான், அபாத்திரமாய் புசிக்கிறான் எவனோ அவன் பலகீனம் அடைவான், வியாதிப்படுவான், he will die
மரித்து விடுவான். ஸ்பிரிச்சுவலி டை, ஆவிக்குரிய மரணத்துக்குரியவர்களாய் போய்விடுகிறான். தீவினை செய்து மெய்யான சரீரத்தை உடைத்து கொண்டு போகின்ற ஒரு செயல் வரும் பொழுது, கர்த்தாவே சரீரம் ஒன்றாக இருக்க வேண்டும், பக்தி உள்ளவர்களை உண்மையானவர்களை கொண்டு வந்தாரும் என்று நாம் சொல்லலாம். ஆனால் we don't know யார் உண்மையில் என்று நமக்கு என்ன தெரியும். ஆனால் பிரிவினையை கொண்டு வந்து சரீரத்தை பித்தவர்கள் அது ஒரு குற்றமல்லவோ? அதுபோன்ற நேரத்தில் என்னது செய்கிறோம் என்பது புரியவில்லையே. கர்த்தருடைய சரீரத்திற்கு பிரிவினை கொண்டு வரலாமோ என்று யோசித்ததில்லை. உங்களுக்கு நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள், ஏனென்றால் உங்களுக்கு பிரிவினை இருக்கிறது என்று சொல்லுவார். கிறிஸ்துவின் சரீரம் பிரிந்திருக்குமோ என்று பவுல் கேட்பார். அப்படியெல்லாம் நான் அவர்களை சேர்ந்தவன் இவர்களை சேர்ந்தவன் என்று சொல்லக்கூடுமோ? எந்த மனுஷன் சொல்லக்கூடும்? தே ஆர் மை பீப்புள், என்னுடைய ஜனங்கள் சொல்லக்கூடுமோ? இன்னும் இதுபோன்று போன ஜனங்களை குறித்து நாம் வருந்துகிறோம். ஒருவேளை அவர்களை உண்மையில் உள்ளா இருந்தால், தேவ பக்தியில் உள்ளா இருந்தால், லார்ட் ரிட்டர்ன் தம், அவரை திருப்பி கொண்டு வரும் என்று கூட நாம் ஜெபம் செய்கிறோம். ஆனால் துணிகரமாய் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே இவருடைய சரீரத்தை தேவனுக்குரிய சரீரம் என்று வைத்து கொள்ளாமல் உலகத்தோடு வெசித்தனம் செய்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு மனதை எங்கேயோ வைத்து கொண்டு உலகத்தை கை கொண்டு கர்த்தருடைய சரீரத்திலையும் பங்கு பெற்றவர்கள் வேதனை அல்லவோ? அது எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வந்துவிடும். அவர்கள் ஸ்பிரிச்சுவலி பார்ன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்தோம் என்பது கூட மரணத்துக்குரியதாக மாறிவிடுகிறது. they will die spiritually, they will die, not physically, சரீரத்தின் முடி அல்ல. நோ நெவர், ஒரு நாளும் அல்ல. அதை நான் எதிர்பார்ப்பதும் இல்லை. we love everyone, எல்லோரையும் நேசிக்கிறோம், எல்லாம் நலமாக இருக்கவே நான் விரும்புகிறோம், மனதிலும் விரும்புகிறோம். ஆனால் if they continue that, தொடர்ந்து தங்களுடைய மனதை உலகத்திலே வைத்து கொண்டு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை அவர்கள் அசுசியான ஒரு சரீரமாய், பழுதுபட்ட ஒரு சரீரமாய், தன்னுடைய கற்புக்கு இழந்த ஒரு சரீரமாய் பங்கு பெறுவார்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அது பங்கு பெற இயல. அவர்கள் ஆவிக்குரிய மரணமும் விளைவிந்து போய்விடும். ஈவன் த born again, மறுபடியும் பிறந்தோம் என்பது கூட they will lose it, அதை இழப்பார்கள். அப்படித்தான் இந்த வேத வசனம் சொல்கிறது. அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் அவன் விளையினம் அடைவான், பின்பு நீங்களே சொல்லுங்கள், பின்பு வியாதிப்படுவான், பின்பு அந்த பகுதியை வாசித்து தான் பாருங்களேன். 1 Corinthians 16 அதிகாரம் 29 வசனம். எண்ணத்தினால் எனில், 1 Corinthians 11 29 எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கலாம். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய், தகுதி இல்லாமல், மணவாளனுக்கு உரியவனாய் வாழாமல், உலகத்தை மறுத்து வாழாமல், அவர் வரும் வரைக்கும் உலகத்தை அவன் கிறிஸ்துவுக்கு உடைய மரணத்தை சுமந்து நான் வரும் வரைக்கும் இந்த உலகத்துக்கு அல்ல என்பதை நிரூபித்து வாழாதவன், பிலாத்தினுடைய அரண்மனைக்கு முன்பாக என் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு அல்ல என்று சொல்லி சிலுவையின் பாதையிலே அவன் செல்லாதவன், அவருடைய சரீரத்திலே அவர் அப்படித்தான் அந்த சரீரம் வாழ்ந்தது. அந்த சரீரத்திற்குள் ஒரே சரீரமாய் அவன் இருக்க வேண்டும் என்றால், அப்படி வாழாத ஒருவன் அபாத்திரமாயும் போஜனபானம் பண்ணுகிறான். 29 வசனம். அபாத்திரமாயும் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால், என்னவென்று நிதானித்து அறிந்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு பகுதி என்னவென்று நிதானித்து அறிவான். நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு சத்தியத்தை சொல்கிறேன் கேளுங்கள். அவர் வரும் வரை என்ன செய்ய வேண்டும்? அவருடைய ஹிஸ் டெத், அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். கல்வாரியிலே மரித்தாரே, அதே அல்ல. அது உலகத்தின் பாவத்திற்காக சுமந்தாரே, அந்த சிலுவை அல்ல. தன்னைத்தானே வெறுத்து டெய்லி தினசரி அவரை பின்பற்றுகிற வாழ்க்கையிலே உலகத்தை மறுத்து அவரை வாழ்கின்ற அந்த சிலுவையினுடைய மரணம், த டையிங் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய கண்டினியூஸ் தொடர்ச்சியான மரணத்தை அவன் தெரிவித்து அவன் சொல்லி வாழவில்லை என்று சொன்னால் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறான். ஆகவே இது நிமித்தம் நான் அல்ல, வேதம் சொல்வதை கேளுங்கள், உங்களில் அநேகர், நாட் ஃபியூ பீப்புள், கொஞ்சம் அல்ல, அநேகர். இட்ஸ் வெரி சேட் திங். அநேகர் என்று கூறுவத பதம் இருக்கக்கூடுமோ?
அப்படியும் ஒரு குரூப், பெரிய குரூப் என்று இருக்கக்கூடும், இருக்கும். அப்படித்தான் சொல்லி உங்களை அநேகர் என்று சொல்கிறார். அதுவும் என்ன சொல்ல, உலகத்தில் உள்ள அநேகர் என்று சொல்லவில்லை. குருந்தி சபையாரே, உங்கள் சபையில் இருக்கக்கூடிய அநேகர். அங்கே 100 பேர் இருந்தால் 60 பேர் காணோம் என்று சொல்வதை போல் அநேகர். 50 என்று சொன்னால் 50%, பாதி என்று சொல்லலாம். many people, அநேகர் என்ன ஆனார்கள் என்று அவர் சொல்கிறார்? பலவீனர்கள். they became weak, spiritually weak. வேதம் வாசிப்பதில்லை. கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறார்கள். முக்கியமான ஒரு பங்கை இழந்து விட்டு வாசிக்கிறார்கள். எப்படி வாசிக்கிறார்கள்? அப்படி வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தி லாஸ்ட் த ஆப்பிடைட், அந்த பசியை, அந்த விருப்பத்தை இழந்து விட்டார்கள். கர்த்தருடைய வசனத்தின் மேல், அவருடைய வேதத்தின் மேல் பிரியத்தை இழந்து விட்டார்கள் ஐயா. சிலர் சாப்பிடும்போது நான் கேட்டு, என்ன இப்படி சாப்பிட்றீங்க, லேட்டாக சாப்பிட்றேன் என்று கேட்டால், இவ்வளோ நேரம் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றால் சாப்பாடு மேலே இஷ்டமில்லை, அப்படியே சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் என்று சொல்வார். வயிற்றுக்காக சும்மா சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் என்று சொல்வதை போலவே தி லாஸ்ட் ஆப்பிடைட், அவளுடைய பிரியம் போய்விட்டது. அவருடைய பிரியத்தை கொண்டு போய் உலகத்தில் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். உலகத்தின் ஆசாபாசத்தில் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அதற்கு அவர் சிலுவையை கொண்டு வந்து வைக்கவில்லை, மரணத்தை கொண்டு வரவில்லை, மரணத்தை தெரிவிக்கவில்லை. they did not proclaim the Lord's death என்று சொன்னால் மரணத்தை உற்சாகமாய் அறிவிக்கவில்லை. கர்த்தர் வரும் வரைக்கும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார் என்று சொன்னால், தமிழிலே தெரிவிக்கிறார் என்று சொல்வது சாதாரணமாய் தோன்றுகிறது. நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று சொல்வதை போல் ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா? நாட் லைக் தட். proclaim the Lord's death. கர்த்தருடைய மரணத்தை நாம் என்ன செய்கிறோம்? எக்காலம் ஊதி அறிவிக்கிறோம். எப்படி அறிவிக்க வேண்டும்? உலகமே கேட்கும்படி அறிவிக்க வேண்டும். பிசாசு கேட்க வேண்டும், உலகம் கேட்டிருக்க வேண்டும், அந்த பாலிய மோகம் கேட்டிருந்திருக்க வேண்டும், பண ஆசை கேட்டிருந்திருக்க வேண்டும், போதும் என்ற மனதை கொள்ளாதவன் அது அங்கே கேட்டிருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு இருந்தால் உள்ளது போதும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை கொள்வது என்று சொன்னாரே, அதை பற்றிக்கொள். கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே, அதை வைத்துக்கொண்டு வாழ் என்று நான் வாழ்வதில்லை. அப்படியெல்லாம் உலகத்திற்கு அவர்கள் மரணத்தை தெரிவிக்கவில்லை. மரணத்தை தெரிவிக்காதபடினால் அவர்கள் அனைவரும் பலவீனராகி வேதம் வாசிப்பதிலே ஆப்பிடைட் போய்விட்டது. பசி இல்லை, ஜெபம் பண்ணுவதற்கு விருப்பம் இருப்பதில்லை. அதற்கு ஏதாவது ஒரு நல்ல தூங்கலாமா என்று கூட வைத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் துவைத்து போட்டால் அந்த வேலை குறையுமே, எதற்கு இப்பொழுது நம் ஜெபம் பண்ணி கொண்டு வேஸ்டாகி கொண்டு இருக்க வேண்டும் என்று கூட எண்ணுவார்கள். ஜெபம் இந்த அவசர காலத்திலே அநேகருக்கு வேஸ்டான நேரம் போல் தோன்றுகிறது. என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய ஜெப நேரத்தினுடைய இனிய நேரத்தை பன்மடங்கு பெருகி இருப்பதற்கு நான் விரும்புவேன். எஸ் ஓகே. ஆனால் கர்த்தருக்கென்று ஊழியத்தை நான் செய்ய வேண்டியிருக்கிறது அல்லவோ? நீ அன்பு வந்தால் என் நாடில் என்ன செய்வாயாக மேய்ப்பா என்றும் சொல்லியிருந்திருக்கிறாரே. ஐயுடன் நான் ஓட வேண்டும், அதையும் நான் செய்ய வேண்டும் என்று நான் செய்கிறேன். ஆனால் ஜெப வேலையே போல் இன்பமான ஒரு வேலை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை ஐயா. கல்யாணமாகி மனைவியை நேசிக்கிற நேசம் ஒன்று நான் ப்ரிசர்வ் பண்ணி பத்திரமாக வைத்திருக்கிறேன். ஆனால் கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடிய காதலினுடைய நேரத்தை போல் தானே அது. காதலி ஒரு குப்பை தொட்டி பின்னால் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருந்தால் கூட, நாற்றம் வந்து கொண்டிருந்தால் கூட எவ்வளோ நேரம் பேசி கொண்டிருப்பார்கள்? மணிக்கணக்கில் பேசி கொண்டிருப்பார்கள். ஏன்? நெல்லாம் உயிர்ச்சதை ஒருவரை நேசிக்கிறார்கள். ஐ டோன்ட் நோ, அது போன்ற ஒரு நேசத்தை தே வில் லூஸ் இட். அதான் பலவீனம். அவர்கள் வேதம் வாசிப்பதற்கு பிரியம் இருப்பதில்லை, ஜெபம் செய்வதற்கு வாஞ்சை இருப்பதில்லை. அவர்கள் கர்த்தருடைய ஊழியம் என்று செய்தால் அது எவனையா காசு கொடுப்பான் என்று கேட்பதை போல் இருப்பார்கள். கர்த்தரா கொடுப்பார் என்று எண்ணுவான். நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பகுதியிலே கர்த்தர் கொடுத்தார். நான் இன்றும் சாட்சி சொல்கிறேன், கர்த்தாவே என்னிடையில் எல்லாம் உம்முடையவைகள், நீர் கொடுத்தீர். நான் ஒன்றும் தேடி சென்றவில்லை, நீராவே தந்தீர். என் தேவையை அறிந்து தந்தீர். என்னுடைய ஊழியத்தினுடைய முழு நேரம் ஊழியம் என்று சொல்கின்ற நாட்கள் தொடங்கி அல்ல, ரட்சிக்கப்பட்ட நாட்கள் தொடங்கியவே கூட. ரட்சிக்கப்பட்ட நாட்கள் தொடங்கி என்று சொல்வது 50 வருடம், என் ஊழிய காலம் என்று சொல்வது 40 வருடம். அந்நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் என்னுடைய எல்லாம் உம்முடையவைகள். நான் டிகிரி முடித்துவிட்டு நான் எம்பிபிஎஸ் போக வேண்டும் என்று விரும்பினேன். இல்லை, ஒன்லி பிஎஸ்சி, உம்முடையவைகள். நான் என்னமோ என்னுடைய ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை கிடைத்தது. அங்கே நான் சூப்பரிண்டெண்டாக போவதற்கு ஆர்டர் கையில் வைத்திருந்தேன். ஜவுளிக்கடையில்
அப்பாவுடைய ஜவுளி கடையில் போய் அங்கே போய் நடத்து. 10 years எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன் மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அப்படின்னாலும் நான் என்னவென்று செய்தேன், என்னிடையிலெல்லாம் முடிவில் நீ தந்தீர் 10 years. தென் யூ கால் மீ, என்னை அழைத்தீர், கோ என்று என்னை அழைத்து சென்றீர். ஐ கேம் எம்டி மேன், ஒரு எம்டி மேனாக தான் வந்தேன். ஐ வாஸ் இந்த பெண்டகாஸ்டல் ஒரு சிஸ்டம் 4 years தான் 4 அங்கே இருந்தேன், ஊழியம் செய்தேன். அது என்னவென்று சொல்ல வேண்டும், இவைகளெல்லாம் முடிவில் நீ நடத்தினீர். ஹல்லேலூயா. பின்பு இன்னொரு இடத்திற்கு கொண்டு வருகிறீர், அங்கே நடத்துகிறீர். அடேங்கப்பா, அங்கேயும் துன்பங்கள், வேதனைகள், பாடுகள், துரோகங்கள், வஞ்சனைகள், பொறாமைகள், போட்டிகள் அடேங்கப்பா வந்த பொழுது இதெல்லாம் சம்பவித்த இந்த காலங்களிலேயும் அதெல்லாம் அனுபவித்தது யார்? என்னிடையிலெல்லாம் உம்முடையவைகள். யூதாஸ் காரியத்தை தான் காட்டி கொடுத்ததாலுமே கூட இயேசு சொன்னார், பிதா தந்த பாத்திரம், பிதா எனக்கு தந்த பாத்திரம். ஒரு சிச்சுவேஷன் கூட, ஒரு சூழ்நிலை கூட தானாக ஏற்பட்டதில்லை. எந்த மனுஷனும் கிரியேட் பண்ண இயல. ஒன்லி காட், தேவன் ஆளுகையில் தான் சகல் நடக்கிறது என்று அவன் இருப்பான். ஏன் அவன் சொல்லுவான், என்னுடையிலெல்லாம் உம்முடையவைகள். சொல்லுங்கள், என்னுடையிலெல்லாம் உம்முடையவைகள். சொல்லுங்கள், வாட் யூ கேவ் மீ, நீ எனக்கு தந்தவைகள். ஹல்லேலூயா. இது போன்ற ஒரு ஒப்பற்ற ஒரு வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதே. உடன்படிக்கை தாசர்களுக்கு உண்டு, உடன்படிக்கை செய்து கொண்ட சகோதர சகோதரிகளுக்கு இது உண்டு. என்னைப் போலவே இயேசு சொன்னதை போல நீங்களும் சொல்லலாம், நான் சொல்வதை போலவே நீங்களும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பிதாவே, என்னைவிலெல்லாம் நீ தந்தவைகள். ஹல்லேலூயா. இயேசு ஒரு பெரிய ஒரு லீடர். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய லீடரை காட்டிலும் பெரிய லீடர் யார் தான்? சொல்லுங்கள். எந்த லீடராவது எப்படி சொல்லுவாரா, பிதாவே இந்த உலகத்திற்காக நான் ஜெபம் செய்யவில்லை, ஆனால் நீர் தந்த ஒரு லீடர் சொல்லுகிறார் 11 பேர் என்று காட்டுகிறார், இவர்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன் என்று சொன்னார். இந்த லீடரை யாராவது போற்றுவார்களா? இந்த லீடரை யாராவது போற்றுவார்களா? சொல்லுங்களேன், போற்றுவார்களா? 11 பேரை வைத்துக்கொண்டு இவர்களுக்கு யாராக இருக்கிறான் இவன் லீடர் என்று அவன் சொல்லிக் கொண்டான் என்றால் அதை போற்றுமா? ஆனால் இயேசு என்ன சொன்னார்? பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் என்னுடையவைகள் அனைத்தும் உம்முடையவைகள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ரிசீவிங் ஃப்ரம் த ஹேண்ட் ஆஃப் காட், தேவனுடைய கரத்திலிருந்து வாங்குகிறோமே. இந்த உலகத்தில் நான் மறுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னார், என்னுடைய ஒளிய பாதையிலே 40 வருட ஒளிய பாதையிலே யாரோ சிலர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த காக்கை கொடுத்ததை போல், சாரிபாத விதவை கொடுத்ததை போல் கொடுத்திருக்கிறார்கள். நன்றியும் சொல்லியிருந்திருக்கிறேன். ஆனால் நன்றி உள்ளம் என்று சொல்வது, தேங்க்ஸ் என்று சொல்வது வேறு, தேங்க்ஃபுல்னஸ் என்று சொல்வது வேறு. தட் மை தேங்க்ஃபுல்னஸ் வாஸ் ஒன்லி டு காட், தேவனுக்கு மாத்திரமே செலுத்தினேன். நம் மத்தியிலே சகோதர சகோதரிகள் மத்தியிலுமே கூட யாரோ ஒருவருக்கு நன்றி என்று சொல்வதை மறுத்து தேங்க்ஃபுல்னஸ் டு காட், தேவனுக்கு நன்றியுள்ளா இருங்க என்று கூறி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார், கர்த்தர் செய்தார், என் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் செய்தார், இது ஒன்றே தவறு. வேறு எது நமக்கு வேண்டும்? சொல்லுங்கள், வேறு எது நமக்கு வேண்டும்? தேங்க்ஸ் டு மேன், மனுஷனுக்கு என்று இருப்பதா? ஒரு ஐஸ்வர்வான் பின்னால் நான் போக முடியுமா? ஒரு ஐஸ்வர்வான் கொடுத்தான் என்று மாலை ஓட இயலுமா? இவர்களான் கொடுத்தான் என்று போற்றி புகழக்கூடுமா? ஜென்மத்திற்கு நான் செய்ததில்லை. ஹல்லேலூயா. ஐ டெல் யூ, நான் உலகத்திற்கும் சொல்கிறேன், ஒருவேளை யூடியூப்பில் அனைவரோடு பார்த்து கொண்டிருப்பார்கள், ஐ கேவ் நோ க்ளோரி டு எனி மேன், ஒரு மனிதனுக்கும் கொடுத்ததில்லை. காட் இஸ் மை விட்னஸ். தேங்க்ஸ் சொல்லியிருந்திருக்கிறேன். மை தேங்க்ஃபுல்னஸ் இஸ் ஒன்லி ஃபார் காட். நன்றி உள்ளத்தை கத்தருக்குத்தான் அந்த வயலிலே வைத்து, அந்த நல்லது பாக்ஸிலே பெட்டியிலே வைத்து அவருடைய சிரசிலே கொண்டு வந்து ஊற்றினேனே அல்லாமல் மனுஷனுக்கு அந்த தேங்க்ஃபுல்னஸ் கிடையாது. மனுஷனுக்கு என்னுடைய நன்றி உள்ளத்தை தேங்க்ஃபுல்னஸ் என்று சொல்லி நான் அந்த பகுதியை தரவில்லை. இப்பொழுதும் சிறு பிள்ளைகளுக்கு கூட நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவன் நன்றாக அவன் கூட்டி வைத்திருக்கிறான், பிள்ளைகளெல்லாம் கூட்டி இருக்கிறார்கள், கூட்டினோடு சேர்த்து அந்த குச்சி விளக்கு மாதிரி எல்லாம் உதறி தள்ளி விட்டும் போயிருக்கிறார்கள். தட்ஸ் ஓகே, ஏதோ கூட்டி விட்டார்கள் அல்லவா, அதுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். தண்ணி கொண்டு வந்தால் தேங்க்ஸ் சொல்லி இருந்திருக்கிறேன். பட் மை தேங்க்ஃபுல்னஸ், நன்றி கொண்ட உள்ளம் என்று இருக்கிறதே, அது யாருக்கு தான்? எங்கே சேர்த்து வருகிறேன்? நலதத்தில் சேர்த்து வைத்திருக்கிறேன் ஐயா.
உங்களுக்கும் நல்லது ஒன்று இருக்கிறதா இல்லையா? உங்களுக்கும் அப்படித்தானே சேர்த்து வைத்திருக்க வேண்டும். நான் கொடுத்தேன், இவன் கொடுத்தான், அவர் கொடுத்தான் என்று எழுதி வைத்துக் கொள்ளலாமா? உங்களுடைய பெயரெல்லாம் எழுதி இவர்களுக்கெல்லாம் இவரா இன்னார் கொடுத்தார் என்று பெயரை நான் அண்டர்லைன் பண்ணி வைத்து விட்டால் யுவர் தேங்க்ஃபுல்னஸ் வில் கோ டு மேன். மனசிற்கு போய்விடும். அடிமையாக்கி வைத்ததை போல் அல்லவோ மாறிவிடும். அவர் என்ன வேண்டுமானால் எண்ணிக்கொள்ளட்டுமே, என்னவெல்லாம் செய்தானோ என்று எண்ணிக்கொள்ளட்டும். நான் ஒரு இடத்தில் சொன்னேன், இப்படியெல்லாம் பேரை கேட்டு கொடுக்க வேண்டும் சொல்லியிருந்தால் அன்றைக்கே வேண்டாம் என்று சொல்லியிருந்திருப்பேன். உங்களுடைய பெயரை முத்திரையிடுவதற்கும் கையெழுத்திடுவதற்கும் நான் அனுமதிப்பதில்லை. நான் வாழ்ந்ததில்லை, சபை மக்கள் இப்படி வாழ அனுமதிக்க முடியும்? கர்த்தர் ஒருவரே தவிர. அவருக்கே நன்றி உள்ளத்தினுடைய நலதும் சேர வேண்டுமே அல்லாமல் மனுஷனை பார்ப்பதற்கு எழுதி கொடுக்க இயலுமா? கர்த்தர் கொடுத்தான் என்று சொல்வது வேறு, மனுஷனுக்கு பெயரை கொடுக்க வேண்டும், மனுஷன் கொடுத்தான் என்று என்ன வைப்பது வேறு. ஒரு ஸ்தாபனம் செய்யும், ஒரு ஸ்தாபன சேவை இதெல்லாம் செய்வான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், அல்லது சமூக சேவை செய்வான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒன்லி காட் கேம், தேவன் தருகிறார். ஹல்லேலூயா. சொல்கிறேன் கேளுங்கள். வாட் காட் கிவ்ஸ் இஸ் த பெஸ்ட். தேவன் தருவதுதான் மேலானது. அவன் தான் உறுதியாக இருப்பான். இல்லை என்றால் நான் அன்று கொடுத்தேன் என்று காலை வாரி விடுவான் ஐயா, பிடித்து இழுத்து விடுவான். கொடுத்து சின்ன காசாக இருந்தால் கூட சொல்லி காட்டி விடுவான். அன்று உனக்கு கஷ்டமாக இருந்த நேரத்தில் 100 ரூபாய் நான் கொடுத்தேன் அல்லவோ என்று சொல்லுவான். என்றையா? 10 வருடத்திற்கு முன்பு என்று அவன் சொல்லுவான். 10 வருடத்திற்கு முன்பு கொடுத்த 100 ரூபாயிலே ஒரு நூலை கட்டி வைத்திருப்பான். அதை வைத்தே இந்த பொம்மலாட்டம் ஆட்டுகிறது பார்த்துருக்கிறீங்களா? பொம்மை ஆடாது, எதை ஆட்டம்? இந்த நூலை வைத்து டக்கடி 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 என்று அவன் ஆட்டுவதை போல் ஆட்ட பார்க்கிறான். மனுஷன் அப்படி செய்வான். மனுஷியத்திற்குரியவன் செய்வான். தான் செய்ததை சொல்லி காட்டுவான். 100 ரூபாய் கொடுத்தால் கூட சொல்லி கொண்டிருப்பான் ஐயா. நோ, என்னுடைய எல்லாம் யாருடையவைகள்? உம்முடையவைகள் என்று இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பார்க்காத ஒரு கண் இருக்கிறதே. எஜமான் என்னை நோக்கி பார்க்கிறது வேலையாட்களை போல், எஜமாட்டியை நோக்கி பார்க்கிறது வேலைக்காரியை போல் இருப்பதல்லவோ பாக்கியம். அப்படித்தான் மரியாள் சொன்னாள், நான் உம்முடைய அடிமை, ஐ எம் ஏ சர்வன்ட் மெய்டு, உம்முடைய அடிமையாக நான் வாழ்கிறவள் என்று சொல்கிறேன். ஒரு பாக்கியம் என்று உண்டல்லவோ, அதை வைத்திருந்திருக்க வேண்டும். இது ஒன்று பாக்கியத்தை எல்லாம். டு ஹூம் காட் வில் கிவ், யாருக்கு அதை தருவார்? யாருக்கு அதை தருவார்? இந்த உலகத்தை மறுத்தவர்கள், இந்த உலகத்திற்கு நோ என்று சொன்னவர்கள், இந்த உலகத்திற்கு யாதொன்றுக்கும் அவர்கள் கை கொடுக்காதவர்கள். உலகம் என்ன செய்தது என்று கலாத்தியர்களே சொல்லுவார். இப்படி பவுல் வாழ்ந்தபடினால் இந்த உலகத்திற்கு சரியான கோபம் வந்துவிட்டது. ஆகவே இந்த உலகம் என்ன செய்ததாம்? கலாத்தியர்களை நிறுவ வாசிக்கிறோம். கலாத்தியர் நிருபத்தில் இந்த உலகம் 14ஆம் வசனம், கடைசி அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து எல்லாம் வேறொன்றையும் சொல்லுங்கள், வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன். தட் மீன்ஸ் சிலுவையிலே இந்த உலகத்தில் எல்லாமே என்ன செய்ய, எல்லா மேன்மையும் அறைந்து விட்டார். எதற்கும் மேன்மையை தரமாட்டார், எதற்கும் அவர் மகிமையை தரமாட்டார், அறைந்து விட்டார். உலகத்திற்கு நோ என்று ஸ்ட்ராங்காக இவர் சொல்லிவிட்டார். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. உலகம் நான் நினைச்சு விட்டேன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவரோடு உடன்படிக்கையை செய்ததை கொண்டு அவர் வருமளவும் என்ன செய்கிறேன்? அவர் மரணத்தை தெரிவித்து விட்டேன். டேத் உலகத்துக்கு மரணத்தை சிலுவையின் வழியாய் நான் தெரிவித்து விட்டேன். ஆகவே இந்த உலகம் என்னால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிலுவையிலே பிடித்து அறைந்திருக்க வேண்டும். சிலுவையிலே ஆணி அறைந்தவர்களை பார்த்து இப்படி அறையிறானே என்று நாம் இந்த ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட்லே அவன் கையை பக்கத்தில் ஒரு போஸ் கொடுத்துருப்பான். ஒரு பெரிய சுட்டியில் வைத்து அடிக்கிறான். அடியிலே ரத்தம் பீரிட்டு போகும்போது ஐயோ இப்படி அடிக்கிறானே என்று நமக்கு தோன்றுகிறதல்லவா? இதை நாம் இப்பொழுது செய்ய வேண்டும். எதற்கு செய்ய வேண்டும்? இதை இப்பொழுது நாம் செய்ய வேண்டும். எதற்கு செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுக்கு அல்ல. யார் செய்ய வேண்டும்? சில கிறிஸ்தவனை வாழ்ந்து கொண்டே இயேசு கிறிஸ்துவ செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் என்ன செய்து கொண்டிருக்கார் என்று சொல்லுவார். நாம் வாசிக்கிறோம், சிலுவிலை அறைகிறார்கள், அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசியத்தில் அல்லவா? என்ன வாசியத்தில்? அந்த வசனத்தில் கவனித்து பாருங்கள். உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. சொல்லுங்கள்.
உலகம் உங்கள் மேலே இப்படி சொன்னால் கோவப்படும் என்று தெரியும். அதனால தான் கொஞ்சம் சவுண்டை குறைத்து விட்டீர்களோ? கொஞ்சம் நல்ல சவுண்டே சொல்லுங்கள். பிரேஸ், நீங்கள் சொல்லுங்கள். உலகம் எனக்கு சிலுவையில் எப்படி அறைய வேண்டும்? அந்த இயேசு கிறிஸ்து அறைந்தானே கொடூரமான அடை. ஐயோ பதறுவது பாருங்கள். அப்படி அறைய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஓங்கி அறைய வேண்டும். அது மாம்ச இச்சையாக இருந்தாலும் சரிதான், உலகத்தினுடைய முகம் இருந்தாலும் சரிதான், பண ஆசையாக இருந்தாலும் சரிதான், மனுஷருக்கு முன்பாக வாழ்கின்ற ஒரு ஜீவியமாக இருந்தாலும் சரிதான், மனுஷரால் முடிசூட்டப்படுகின்ற ஒரு கௌரவம் என்று இருந்தாலும் சரிதான், அவரால் எனக்கு ஒரு மூப்புறுவதை கிடைத்தால் நலம் என்று எண்ணுகின்றதை போல் வருகின்றதா இருந்தாலும் சரிதான், பிடித்தது என்ன செய்திருக்க வேண்டும்? ஆணி அறிந்திருக்க வேண்டும். உலகத்தை ஓங்கி அறிந்திருக்க வேண்டும்.